பட்டேம்மா இதா வாரேன். இட்லி போடலையா? போடலக்கா. ஏன் போடல? போடலன்னா விட. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? போய் தொலைப்பா. இதுக்கு ஏன் இம்புட்டு கோவப்படுற? நான் எங்கேயும் போய் வாங்கிக்கிறேன், போதாயி. சொன்னேன்ல, கேட்டிங்களாடா? ஏன்டா எடுக்காதடா. விளக்க மாத்து கொண்டு சாத்து பிடிவேன். போடா அங்கிட்டு. ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தேங்க்கா. போனவங்க போய் தொலைய வேண்டியதுடா. இங்க எதுக்குடா வந்தீங்க? இல்லக்கா, என்ன இல்லக்கா நொல்லக்கா? ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு போனோம்க்கா, அங்க பிரச்சனை ஆகி போச்சுக்கா, அதான்க்கா ஒரு லேட் ஆயிடுச்சு. நீங்க வந்து வேலை செய்யலன்னா எனக்கு ஒண்ணு குடிமுழுகி போயிடாது. வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் தான்க்கா சொன்னேன். இவன் தான் இழுத்துட்டு போயிட்டான். இவன் பேச்சையெல்லாம் கேட்டு விளங்காம போங்கடா. இங்க பாரு, இனிமே நம்ம வேலையெல்லாம் நம்ம தான் பார்க்கணும். கண்ட நாயெல்லாம் நம்பினா இதான் கதி. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேங்க்கா. இதுக்கு மேல பேசி என் கோவத்தை கலராத, நல்லா இருக்காது. ஒழுங்கு மரியாதையா ஓடி போங்கடா. வாங்கடா, வா போலாம். கிளம்புறமா? சரிம்மா. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? கிளம்புடா. அவன் பேச்சை கேட்டாலும் இப்படித்தான்டா ஆகும். ஏ தண்ணிக்கா நில்லு. இது வேற. இவ்வளவு நேரம் கழிச்சு வேலைக்கு போக முடியாது. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏய், நீங்க வாங்கடா. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. சாப்பிடுறதுக்கு காசு எதுவும் வச்சிருக்கியா? இல்லைங்கக்கா. சாப்பிடாம இருந்துடாதீங்க. நான் கொடுத்தேன்னு சொல்லாத. எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிக்கா. மாப்பிள்ள, வாயை திறந்த பிச்சு புடுவேன் பிச்சு. பேசாமடா. கோவப்படாதீங்க மாப்பிள்ள. வவுறு பசிக்குது, ஒரு வடையும் டீயும் சாப்பிடலாம். கடைக்காரங்கிட்ட அடி வாங்க சொல்றியா? எதுக்கு அடி வாங்கணும்? ஏய், துட்டு கொடுக்கலாம், உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? தூக்கி போட்டு மிதிப்பான். வாய் திறந்தாலே நம்ம வயிறெல்லாம் காஞ்சி போகுது. என்கிட்ட துட்டு இருக்குல்ல, ஏதுடா? செவந்தி அக்கா கொடுத்தா அடிச்சு கொன்றுவேன் உன்னை. அவகிட்ட எதுக்குடா காசு வாங்கின? மரியாதையா திரும்ப கொண்டு போய் கொடுத்துரு. அறிவில்ல உனக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏய், அங்க பாடி வாளு. ஏய், சும்மா ரெடி. அப்படியே போட்டேன்னா. மாப்ள, அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் என்ன பார்த்து சிரிக்கிறா மாப்ள. காதலனை பார்த்தால் காதலி சிரிக்கத்தானே செய்வாள். இதெல்லாம் நம்பாத மாப்பிள்ள. ஏதாவது சாப்பிட்டு போலாமா மாப்ள? எதுக்கு மாப்பிள்ள? வேண்டாம் மாப்பிள்ள, காசு தான் இல்ல. நம்ம கிட்ட தான் காசு இருக்கே மாப்ள. இல்லடா? சரி வா. வா மாப்ள, சாப்பிடலாம். இப்ப மட்டும் அவ கொடுத்த காசு நாங்க வேணா வேணுமா? போயிரவா? ஏய், வாய் மூடு. இல்ல பல்ல உடைச்சிருவேன். ஏய், பக்கோடா வாங்க. சரி. அண்ணே, பக்கடா உண்ணே. இதாப்பா. சரணே. போண்டா என்னடி பக்கோடா வாங்கிட்டு வருது? சொன்னா பக்கோடா உனக்கு இல்லையா? நீ போய் வாங்கி தின்னு. வாரி சிரிக்கிறது சூப்பரா இருக்குடி. மாப்ள, மறுபடியும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா மாப்ள. லவ்வோ லவ், நீ அசத்து மாப்பிள்ள. எப்ப பார்த்தாலும் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. என்ன தாண்டி வேலை பார்க்காரு? ஏய், எனக்கு என்னடி தெரியும்? சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. ஆளை பார்த்தா சொல்றதெல்லாம் கேட்கறவர் மாதிரி தெரியுது. பேசாம இவரே கரெக்ட் பண்ணிடு. ஓவரா பேசாத, உதவாங்க. சரி கிளம்பலாமா? ஒரு ஹீரோ வந்தாச்சு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ரோசி? ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணோம், இன்னும் அவ வரல. அக்கடா கூட இல்லனா. லேட் ஆயிருச்சு, அதான் கிளம்புறோம். வாங்கடி. ஓ, இப்போ எங்க கிளம்பி போயிட்டு இருக்க பஸ் ரோசி? ஸ்டாண்ட்க்கு. சரி, நான் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பார்க்கறேன். சரி. எங்க எடுத்து போவான்னு தெரியலையே. எங்க போனாலும் விட மாட்டாங்க போல இருக்கு. இவனுக்கு தொலை தாங்கலடி. எந்த ஊருக்கு போற ரோசி? ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு. ஏன் பஸ்ல போய்கிட்டு வா, என் பைக்ல போலாம். பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட்ஸோட நான் பஸ்லேயே போய்க்கிறேன். கரெக்டாக கூப்பிட்டு வந்துட்டான். எப்படியோ இன்னைக்கு 4 இட்லி கிடச்சா சரி. ரோசி, சர்பத் சாப்பிடலாமே? இல்லை, நான் வெளியே எதுவும் சாப்பிட்றதில்ல. இந்த ராஸ்கலையும் இப்படி பார்க்குறான். எப்பவும் தனியா தானே போவ, இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸோட? இன்னைக்கு ஸ்டாக் எடுக்கிற நாள், அதான் எல்லாம் ஒன்றா போகிறோம். அப்படியா? சரி, நான் கேட்ட சாரீஸ் எல்லாம் வந்துருச்சா? வந்த உடனே சொல்கிறேன். இப்போ லேட் ஆயிடுச்சு, கிளம்புறேன். சரி ரோசி. மூஞ்ச பாரு, சைக்கிள நல்லா தான் ரவுண்டுக்கிட்டே அடிக்கிறாங்க. என்ன மாப்பிள்ள, அந்த புள்ள எங்க போனாலும் எங்களையும் பின்னாடியே இழுத்துக்கிட்டு திரியீங்க. உன்னை எவன்டா பின்னாடியே வர சொன்னது? வா மாப்பிள்ள, பொழப்பையாவது போய் பார்க்கலாம். வேலை செஞ்சு கிழிச்சிருவ நீ. டேய் மாப்பிள்ள, டென்ஷன் பண்ணாத. கால நேரம் தெரியாம பேசிட்டு இருப்பாண்டாங்க. மாப்பிள்ள, சாப்பிடுவோம் மாப்பிள்ள. அந்த புள்ளகிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுன்னு சொன்னேன்ல. மாப்பிள்ள, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடலான்னு சொன்னீங்க. ஒரு நாள் சாப்பிடலைன்னா செத்து போயிட மாட்டோம். வாங்கடா.
இங்க எதுக்கு சார் கூப்பிட்டு வந்தீங்க? உங்க எல்லாத்துக்கும் ஆ. இலவசமா ஒரு பிளாட் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சார் எனக்கு 2 மனையா வாங்கி கொடுங்க சார். ஏன்டா? ஒரு மனையை வித்து அந்த பணத்துல இன்னொரு மனையில வீட்டை கட்டிடுறேன் சார். ஏன்டா ஓசினா இப்படி அலையறீங்க? இந்த பாரு, அதோ தெரியுது பாரு ஒரு சின்ன பாலம். ஆமா. அதுக்கு நேரா தாண்டா அழகனா. சரிங்க சார். சக்தி, இந்த கல்ல டேப் வச்சு நல்லா அழுத்தி இப்படி. சரிண்ணே. போ 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 போ. வேகமா போடா. இட்லி மட்டும் 2 எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்குறல. போ. ஒழுங்கா பிடிச்சிருக்கல? பிடிச்சிருக்கண்ணா. நீட் 60 கரெக்டா இருக்கு. வா. ஏய் கருப்பு, இந்த கல்ல பிடி. இது 20 இருக்கு. கரெக்டா இருக்கியா? அந்த கல்லுக்கு போ. இப்போ இந்த கல்ல ஒழுங்கா அப்படியா? ஓகே. 60 இருக்கா? இருக்குண்ணே. ஓகேயா, சூப்பர். இடத்த ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சு. பிளான் பண்றேன். ஃபுல்லா வளைச்சி போட்டுற வேண்டியதுதான். நீங்களே அளந்து இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுல எங்களுக்கு எதுவும் வேலை இருக்க மாதிரி தெரியலையே. டேய், நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா வேலை, சம்பளம், சரக்கு 3 வந்துகிட்டே இருக்கும்டா. கண்டிப்பா வாங்கி தருவீங்களே. டேய், நான் ஏன்டா வாங்கி தரேனா? என்னடா இவன் மங்கட்ட பையலா இருக்கான்? எங்கடா பிடிச்சிங்க இவனை? ஏய் சும்மா இரு. ஆய வச்சுட்டு சும்மா ரெண்டா. டேய், இந்த இடத்த விற்கிறவன் வாங்குறவன் 2 பேருமே எனக்கு தெரிஞ்சவனுங்க. எவனுக்கோ உழைச்சி கடைசியில் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சுடா. அதனால உங்க எல்லாரையும் முன்னுக்கு கொண்டு வரதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா கருப்பு, ஏதாவது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? அவங்ககிட்ட ஏன் சார் சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சார். நான் தான் உங்களுக்கு தலைவன். ஏண்டா தாடி வச்சவன்லாம் தலைவனா? டேய், தலைவன் கிளைவன் பேச்சு நம்பி போயிடாதீங்கடா, நாசமா போயிருவீங்க. ஏய் சும்மாரா, என்ன சார் பண்ணணும் சொல்லுங்க சார். பொம்பளை பிள்ளைங்களை கரையேத்தனா காசு வேணும்டா. இவனுங்க 2 பேர்த்தையும் வேலை பார்த்துட்டு காசுக்காக இவங்கள்ட்ட கேவலப்பட வேண்டியது இருக்குதுல்ல. சம்பளம் கொடுத்தா வேலை செய்ய போறோம். எங்களால வேற என்ன சார் பண்ண முடியும்? முடியும் கருப்பு, உன்னால முடியும். என்ன சார் சொல்றீங்க? டேய், என்னால இந்த மாதிரி வேலைலாம் வெளிப்படையா செய்ய முடியாது. அதுக்கு தைரியம் வேணும்ல, கரகம் பணமும் வேணும்ல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். இடம் சம்பந்தமான எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். பத்திரப்பதிவு நீ பாத்துக்க. உங்க எல்லாருக்கும் நல்ல கமிஷன் கொடுத்துறேன். டேய், களத்துல இனிமேல் நம்ம இறங்கி வேலை பார்ப்போங்கிறேன். காலம் பூரா அடுத்தவன் காலை கழுவி நம்ம எது கஞ்சி குடிக்கணும், புரியுதா? என்ன பாக்குறீங்க? இது அட்வான்ஸ் தான். டேய், 2 பேரையும் பத்தி உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அண்ணனை டாரா கிழிச்சிடுவானுங்க. அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்களே சமாளிச்சிருங்க. என்ன, அண்ணனை மாட்டி விட்டுறாதீங்கடா. நம்பி கொடுக்குறேன்டா. வரட்டுமா? கொஞ்சம் சிரிய. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். லூசு பயல, திருப்பரங்குன்றத்துல பாடினா திருத்தல்ல எப்படா கேட்கும்? அதுக்காண்டா என்ன அடிக்கிற? நான் எங்கடா உன்னை அடிச்சேன்? நீ அடிக்காம பேய் அடிச்சிச்சு. உன்னை பேய் கூட அடிக்காதடா. பாரு மாப்ள, என் குழந்தையான் பேசிக்கிட்டு இருக்கான். டேய் விடுடா, சின்ன பையன்கிட்ட போய். டேய் டேய் டேய், போதும் வந்து தொலைங்கடா. இவங்களோட பெரிய தொல்லையா இருக்கு. ச்சே. ஏக்கா, இன்னும் கோவம் தீரலையாக்கா? கோவம் எனக்கா உங்களுக்காடா? ஏதோ பேசிட்டு அப்படியே போயிருவீங்களா? நாங்க எங்கக்கா போறோம்? சாராய கடையில எதுக்குடா அப்படி சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறீங்க? 500 வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்கக்கா. ஓட்ட நான் பாத்துக்க. காசு கிடைச்சா ஒழுங்கா சாப்பிடறத விட்டுட்டு சாராயம் குடிச்சு காசை ஏன்டா கரியாக்குறீங்க? வேலை இருந்தா பாருங்க, இல்லனா இங்க வந்துருங்கடா. என்னால முடிஞ்ச கஞ்சியை ஊத்துறேன். அதை விட்டு பட்னியா கிடந்து தொலையாதீங்கடா. இல்லக்கா, இனிமே நமக்கு எந்த கஷ்டமும் வராதுக்கா. இந்த ராஜி, இப்போ எதுக்குடா இதெல்லாம் வாங்கிட்டு வந்த? ஆமா, பணம் எதுடா? நாங்க ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ண போறோம்க்கா. நிரந்தரமா ஒரு வேலையை பாக்குறத விட்டுட்டு என்னடா இதெல்லாம்? இதெல்லாம் சரியா வராதுடா. சரியா வருங்கக்கா, முன்பணம்லாம் வாங்கிட்டேங்க்கா. இந்தா வச்சுக்கோக்கா. எனக்கு எதுக்குடா பணம்? பத்திரமா வச்சுக்க. இந்த தொழிலை தான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு முன்னாடி திரௌபதம்மன் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியா வேலையை ஆரம்பிங்கடா. சரிக்கா, வரோம். மாமா, என்ன ராஜி? எனக்கு பட்டு பாவாடை வாங்கி கொடுங்க மாமா. என்ன வேணாலும் வாங்கி தரேன். நல்லா படிக்கணும். படிப்பியா? படிக்கிறேன் மாமா. சரி, வரும்போது வாங்கிட்டு வரேன். சரி என்ன மாமா. சரியா? டேய் லிங்கம், ராஜியை நல்லா படிக்க வச்சு பெரிய டாக்டர் ஆக்கணும்டா. ஆமாடா மாப்ள, நம்ம குடிக்கிற குடிக்கு கண்டிப்பா நமக்குன்னு ஒரு டாக்டர் வேணும்டா. அப்ப நான் தான் நம்ம நினைச்ச நேரம் போய் ஊசியை போட்டுக்கலாம்.
டேய் அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னடா. ஆமா பெரிய ஆளான அக்காவுக்கு சந்தோஷம் தானா? ஏய் நமக்கு அவளை விட்டா வேற யாரா இருக்கா? ஆமா ஏறி வண்டில வாங்கடா போலாம். கோயிலுக்கு போலாம் மாப்பிள. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வாங்க. மாப்பிள அந்த ஆள் ஏன் உன்னை முறைச்சு பார்த்து போறான்? மாப்பிள்ள அந்த பொம்பளை ஏற்கனவே தெரியுமா உனக்கு? வான்னு சொல்றேன்ல வந்து தொலைங்க. என்னப்பா புது ட்ரெஸ் வாங்கி தரேன் நீங்க அப்படியே கூட்டு வந்துட்டீங்க. இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் நல்லதா இருக்கு, உள்ள போங்க. பிள்ளைங்களை ஏன் இப்படி விரட்டுறீங்க? பிள்ளைங்கனாலதான் உள்ள விரட்டுறேன், உன்னை வெளியில விரட்டிடுவேன். விரட்டுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ பண்றதெல்லாம் தப்பு தாண்டி. வெளியில அழைச்சிட்டு போனா வர்றவன் போறவன் பாத்துக்கிட்டு இருக்க. நான் ஒன்னும் கண்டவனை பார்க்கல. இப்ப பேசுவடி. 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா ஞாபகம் இருக்கா? இப்ப எப்படி இருக்கேனோ அப்பவும் அப்படிதான் இருந்தேன். ஆமாண்டி, இவ்வளவு பெரிய வீடு, காரு, நல்ல சோறு எல்லாம் என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான். அத மறந்துட்டு திமிரா பேசாதடி. நான் ஒன்னும் திமிரா பேசல, நீங்க தான் தேவையில்லாம பேசிட்டு. எதிர்த்து பேசாத. அடிச்சு விரட்டினா யான்னு கேட்க ஆள் இல்லாத அனாதடி நீ. நான் ஒன்னும் அனாதை இல்ல. ஓஹோ, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னடி முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க? உள்ள போ, போடி உள்ள. மாமே காசு கொடு மாமே. நீ குடுறா. பொடிமா சொல்லுப்பா. ஏரா சிப்ஸ் இருக்குல? மாமே அது ஒரு பாக்கெட். காசு கொடு. ஏய் அங்க பாரு. மாமாங்க பாருடி. மாமே காசு கொடுங்க. என்ன மாதிரி நல்ல பொண்ணா கிடைக்கும். என்ன மாமா ஒரு நாள் பலவலன்னு இருக்கீங்க? எங்களுக்கு தான் டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல. பாருடி டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? ஆமாடி பார்த்தாலே தெரியுது. மாமா நான் ஒரு விஷயம் சொல்ல கேக்குறீங்களா? என்ன சொல்லு. என்கிட்ட உங்க பாக்கெட்ல காசுலாம் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், என் கையால சுத்தி ஆசீர்வாதம் பண்ணா உங்களுக்கு பணமழையா கொட்டும். சொல்ல என்ன யோசிக்கிறீங்க? என்ன மாமா யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாய் கண்ணு, நரி கண்ணு, ஊரு கண்ணு எல்லாம் சரியாயிடும். நல்லா இருங்க. உனக்கு கண்டிப்பா பொண்ணு கிடைக்கும். நீ ஏன் மாமா காசு கொடுக்கல? அவங்களுக்கு மட்டும் கொட்டட்டும். சரி வரட்டுமா? ஏமா காசை கொடுங்க. காசு வேணும்ல? ஏமா ஏன்டா வா காசை கொடுமா. அவசியம் காசு வேணுமா? வாய்க்குள்ள தான் இருக்கு. எடுத்துக்க வரட்டுமா? வாடி போலாம். பாய் மாமா. அப்புறம் என்ன, வீட்டுக்கு கிளம்புங்க. மாப்பிள சரக்கு உங்களுக்கு தான் தனித்தனியா காசு கொடுத்தனேடா. அந்த பிள்ளைய தான் காசை புடிங்கிட்டே போயிருச்ச மாப்பிள. அதுக்கேண்டா நீ பாடுற? எங்கடா போறீங்க? பத்திரம் ஆபீஸுக்கு. அது தெரியுது. எதுக்கு? என் இடத்த நான் விற்கிறேன், அவர் வாங்குறாரு, அதுக்கு தான் போறோம். நீ எதுக்கு கேட்குற? உனக்கு கொடுத்த பவர் காலாவதி ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்ககிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதா சொல்லிட்டேன். மறுபடியும் தகராறு பண்ணாதான் நல்லா இல்ல. இடமே என்னதுங்கிற நீ எனக்கு பணம் தெரியா? ஏன் சொத்த ஓன் சொத்துன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? என்னடா ஓவரா பேசுற? வேண்டானே. நீ என்ன மறைச்சிட்டு நிக்கிற? அண்ணே இந்த வியாபாரத்தை நான் தானே முடிக்கிறேன். ஏண்டா எங்களுக்கு எடுபடியா வேலை செய்யற ராஸ்கல் நீ எங்களுக்கு எதிராக வியாபாரம் முடிக்கிறியா? ஏய் அண்ணனுக்கு தெரிஞ்ச என்ன தெரியுமில? நான் யாருக்கு எதிராகவும் எதுவும் பண்ணலனே. இவங்க என்ன நம்புறாங்க. இந்த வியாபாரத்தை நான் முடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்னே முடிச்சிடும்ல. அதை பத்திலாம் எனக்கு எதுவும் கவலை இல்லை. ஏய் கடைசியா சொல்றேன், இந்த இடம் வியாபாரத்தை விட்டு எல்லா பையனும் ஓடி போயிருங்க. இல்ல ஒரு பையனும் வீடு போய் சேர மாட்டீங்க. அதையும் பார்க்கலாம். போமா போமா. அண்ணே நீங்க வாங்கண்ணே. ஏய் தள்ளியா. நாங்க உங்களுக்கு இலக்காரமா? வாங்கடா. ஓடா. தொலைச்சிருவேன் தொலைச்சு. என்னடா தலை துங்குற அளவுக்கு ரொம்ப வெக்கமா போச்சோ? ஏடா கருப்பு நம்மகிட்ட வேலை செய்யற பையன் தானே, அவன் ஒன்றும் அவ்வளோ ஓரமான ஆள் இல்லையே. நீங்க சொல்றதை நம்ப முடியலையாப்பா? நிஜமா தானே பத்திரப்பதிலாம் முடிஞ்சு போச்சுண்ணே. அதான் எப்படின்னு கேட்குறேன். அந்த பியூன் முத்தியா தானே 2 பக்கம் பணத்தை வாங்கி இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கானே.
அப்படியே பியூனே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலும் நமக்கு எதிராக இதை செய்யறதுக்கு அந்த பயலுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? அதானே தெரியல. ஏய், ஊருக்குள்ள நம்மள மாதிரி 1000 பேர் தொழில் பண்றான். அது மாதிரி ஈஸியா எடுத்துக்காம அந்த பயல போய் நீ ஏன் எடுத்த? என்னடா பேசாம இருக்கீங்க? அந்த பயலுக்கு நமக்கு தகுதியா? அந்த இடத்துக்காரன் டைம் பவர் வாங்கி வச்சிருந்தானே. ஓ, பவரா? சரிதான். சரி, அப்புறம் ஏன்டா விட்டீங்க? இல்ல ஏன்ட்டியா சொல்லியிருக்கலாம்ல? பவர் காலாவதி ரொம்ப நாள் ஆச்சுண்ணே. நல்லா பேசுறீங்கடா. நீங்கெல்லாம் தொழில் பண்ணி பெரிய ஆளானா அண்ணனுக்கு சந்தோஷம் தானே? ஏண்டா இவ்வளவு நாள் சாப்பிட்ட நன்றி கொஞ்சமாவது உங்களுக்கு இருந்தா ஒரு நிமிஷம் என்னைய நினைச்சீங்களாடா? பவர் வாங்கினாங்களா கேன்சல் ஆச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இவ்வளவு நாள் ஆகி இவனுங்களை கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. எவ்வளோ நம்புறதுனே தெரியல. இருக்கட்டும். சரி, இப்போ என்னதான் முடிவெடுத்து வந்திருக்கீங்க? இல்லைண்ணே, இந்த பிரச்சனை சம்மந்தப்பட்ட நிறையா விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டோம்ண்ணே. இனிமேலும் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான். என்ன மென்னு முழுங்குற சொல்ற? இல்லைண்ணே, உங்கள்கிட்ட சொல்லி ஏதாவது அவனை அடிக்கிறதுக்கு நான் இறங்கி வரணும் அதானே? இல்லைண்ணே, நீங்கள் மட்டும் சரின்னு சொன்னால் போதும்ண்ணே, நாங்கள் பார்த்துக்குறோம்ண்ணே. இப்போ என்னண்ணே பண்ணட்டும்? ஒன்றும் செய்ய வேணாம், சைலண்டாக இருந்தால் போதும். அண்ணா, ஊர் ஜனங்க முன்னாடி வேட்டி உருவிட்டானே. இங்க வர்ற கோவம் அங்க வந்திருக்கணும்டா. வேட்டிய உருவன கையை வெட்டிட்டு வந்திருந்தா நீ ஆம்பளை. உண்மையிலேயே என்னைய மதிக்கிறதா இருந்தா எனக்கு தெரியாம எந்த காரியத்தை நீங்க செய்ய. ஏற்கனவே இது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸ். இப்போ இந்த லிஸ்ட்ல இருக்கிறது கொடுங்க. சரிங்க சரிங்க. பச்சை பழத்துல மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கான் பாரு, கிறுக்கு பைய. டேய், உனக்கு என்னடா வேணும்? டாவ்னு சோப்பு இருக்குல்ல, அதுல ஒரு 4 சோப்பு கொடுங்க. உனக்கு இங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு தெரியுமில்ல, அந்த சோப்புல ஒரு 4-5 சோப்பு எடுத்து கொடு. போதுமா? ஏப்பா, வாழைப்பழம் எந்த மாவுலப்பா செஞ்சது? ஏங்க, எந்த ஊர்ல வாழைப்பழத்தை மாவுல செஞ்சிருக்காங்க? இல்ல, வலுவலுன்னு இருக்க மைதா மாவுல செஞ்சதோன்னு நினைச்சேன். நினைப்பிய இந்தா, இவங்க கேட்ட சோப்பு வேற எது கேட்டாலும் கொடு. என்ன முழிக்க? 1000 ரூபாப்பா. ஒண்ணுக்கு பக்கத்துல 3 சேவர் போட்டா 1000 ரூபா. 1000 ரூபான்னு எங்களுக்கும் தெரியும், சில்லறை இல்ல. சில்லறை யாருப்பா கேட்டது? கேட்டதெல்லாம் கொடு, சில்லறை அப்புறம் பாத்துக்கலாம். அந்த லிஸ்ட்ல ஒரு இதெல்லாம் எடுத்து வைங்க, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். சரிக்கா. கொஞ்சம் தள்ளுங்க. என்ன மாப்பிள, உங்க ஆளு உன்ன ஒரு மாதிரியா பாத்துட்டு போறான்? அவனவா பார்த்தா? அவன் பாக்கெட்ல இருக்க ரூபாய் உள்ள பாத்துட்டு போறான். டேய், நீ ஏன்டா அவளை பத்தி எப்பவுமே தப்பாவே பேசிட்டு இருக்க? உள்ளத சொன்னேன், ஒன்னும் சொல்ல வேணாம் நீ. டேய், இனிமே நீ சரக்கு அடிக்கிறதுக்கு மட்டும் தானே வாயை திறக்கணும். அனாவசியா வாயை திறக்காதடா, சல்ல வாயை போடுற. இன்னைக்கெல்லாம் எனக்கு வேண்டாம் மாப்பிள. டேய், உன்னை யாரா சபையில சேர்த்தா? சும்மா தான் சொன்னா, நமக்கு இல்லாம கவித்திருவாங்களோ. ஏய், சோடா ஊத்துப்பா. இடிச்சுக்கோ இடிச்சுக்கோ, குடிச்சுக்கோ. வாசனை கம்மங்குதே. ஏய், சும்மா வீம்பு பிடிக்காத, ஊத்தி குடி. இல்ல மாப்பிள்ள, எனக்கு வேண்டாம். டேய், நீங்களாவது அவனுக்கு கொஞ்சம் ஊத்தி கொடுங்கடா, இல்லனா நமக்கு பேதி ஆயிர போகுது. கூட 2 ரவுண்டு போடலான்னு பார்த்தா அந்த சல்லவாயை கெடுக்கானே. இந்தடா. வேண்டாம் மாப்பிள்ள. உர்ரா. வேண்டாம் மாப்பிள்ள. டேய், முடியன்னு சொல்றேன்ல. மாப்பிள்ள, என்னதான் இருந்தாலும் நான் தொழில் சொல்லி கொடுத்த வாத்தியார் இல்லையா? அப்படியா? வாத்தியாராம் இல்ல, என்ன நினைப்புல இருக்கான் பாத்தியா? வாத்தியார்னா கருப்புக்கு படிப்பு சொல்லி கொடுத்தியா? அரஞ்சனா வேட்ட படிச்சிட்டாலும் கிழிஞ்சிரும். மாப்பிள்ள, எதை மறந்தாலும் மனுஷன் நன்றியை மறக்கக்கூடாது மாப்பிள்ள. அதனாலதான்டா இப்போ உன்னை கூடயே வச்சிட்டு இருக்கேன்.
இல்லனா எப்போவா உன்னை அடிச்சு துரத்திருப்பேமேடா. பாரு மாப்பிள்ள எப்படி எல்லாம் பேசுறியான்னு. இதான் வாத்தியாராச்சே, மாத்தி சொல்லி கூட பரதேசி. மாப்பிள அவனை அடிக்காத மாப்பிள, அவன் குழந்தை மாதிரி மாப்பிள. அப்ப தொட்டில கட்டி தொங்க விட்டுருமா? ஏன் வீட்டுக்காரன் நம்மள கும்மி அடிக்கவா? ஏ மாப்பிள்ள நம்மளை யார் என்ன செஞ்சிட முடியும்? எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. அப்படியா மாப்பிள்ள? அப்போ நான் சொல்ற வேலையை செய் பாப்போம். சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன செய்யணும்? கைப்படாம இந்த சிக்கனை சாப்பிடு. இந்த பாரு, இந்த சிக்கன் அங்க இருக்கு. என்ன செத்து போன ஒளி நடக்குது. சாப்பிடு மாப்பிள்ள. பாரு மாப்பிள. கடி மாப்பிள்ள. கடி மாப்பிள்ள. பறந்துருச்சா? வாமா. நல்லா இருக்கேன். உள்ள போ. ஆர்த்தி கஸ்டமர் கவுனி. சரிங்க சார். ஆர்த்தி வாங்க. நல்லா இருக்கியா? இந்த லிஸ்ட்ல உள்ளதெல்லாம் எடுத்து வை. பார்க்கறேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாம். நான் இவங்க கூட வந்திருக்கேன். ஓ, ஏன் கூட வந்தேன்னு எதுக்கு போய் சொன்ன? உன்னை தான் பார்க்க வந்தேன், அதனால தான் அப்படி சொன்னேன். மேரி அக்கா, நீங்க கேட்ட லிஸ்ட்ல இங்க எதுவும் ஸ்டாக் இல்ல. குடோனுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்கணும். கேட்டு சொல்லுங்க அக்கா. கேட்டு சொல்லு. ஆமா, உன் பேர் தான் என்ன? நீ எதுக்கு கேக்குற? ரோசின்னு கூப்பிடுறாங்க, சொர்ணான்னு கூப்பிடுறாங்க, இங்க வந்தா மேரின்னு கூப்பிடுறாங்க. ஒண்ணுமே புரியல, அதனால தான் கேக்குறேன். சொல்லு, உன் பேர் தான் என்ன? உன் பேர் என்ன சொல்ல? என்னோட முழு பேரு ரோஸ்லின் சொர்ணமேரி. இப்படியும் கூப்பிடலாம், தனித்தனியாவும் கூப்பிடலாம். போதுமா? அப்படியா? சரி சரி. ஆனா எனக்கு ரோசி தான் பிடிச்சிருக்கு. நீங்க கேட்டதெல்லாம் குடோன்ல இருக்கு. இப்ப பணம் கட்டிங்கன்னா சாயந்தரம் கிடைக்கும். எப்பவும் போல அப்புறமா கொடுத்துக்கலாம்னு நினைச்சு பணம் எடுத்துட்டு வரலையே. என்கிட்ட இருக்கு ரோசி, நான் தரேன். எவ்வளோமா? 3500 ரூபா. 3500? இந்தாமா. உன்னை யாரு பணம் கொடுக்க சொன்னது? நான் உன் ஃப்ரெண்டு தானே. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சரி போகட்டும், அப்புறமா பார்க்கும்போது நீ கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். நான் கிளம்புறேன். எங்க போற ரோசி? நான் எங்க போனா உனக்கு என்ன? ஏன் பின்னாடியே சுத்திட்டு இருப்பியா? இல்ல, என்கிட்ட வண்டி இருக்கு. நீ எங்க போகணும்னு சொன்னா கூட்டிட்டு போய் விட்டுறேன் இல்லையா? டேய் மச்சான், அன்னைக்கு என்னடா ப்ரோக்ராம் வச்சிருக்க? டேய் மச்சான், அங்க பாருடா. என்னடா மச்சான் இவன் கூட போயிட்டு இருக்கா? ஒன்றும் புரியலையேடா. வா போலாம். அவர் நிக்கிறாரு. அது இருக்கட்டும், வா போலாம். ரோசி, பாய். வாங்கடி போலாம். பாவண்டி, இவளை புரிஞ்சுக்கவே முடியலையே. என்ன பண்றது? நம்மளை காதலிப்பாளா, கழட்டி விட்டுருவாளா? காலில் விழுந்தாவது காதலிக்க வச்சிடணும். என்னம்மா சாப்பிடுறீங்க? 3 சாத்துக்குடி ஜூஸ். வேற ஏதாவது வேணுமா? இல்ல, வேற எதுவும் வேண்டாம். அவ்வளவுதான். சரிங்க. ஏய், என்னடி இப்படி பாக்குறீங்க? ஏதாவது கேட்கணும்னு தோணுமே. எங்களுக்கு எதுவும் தோணலமா? எதுவா இருந்தாலும் நீயா சொன்னாதான் உண்டு. அப்புறம் பார்க்கலாம். சரி.
விஷயம் நல்லா புரியுதுடி, ஆனா புரியல. என்ன புரியுது, எது புரியல? எங்களை நீ லூசு நினைக்கிறது புரியுது, ஆனா ஏன் அப்படி நினைக்கிறேன்னு தான் புரியல. உங்களை போய் நான் அப்படி நினைப்பேனா? அன்னைக்கு அவனை பத்தி கேட்கும்போது எவனோ ஒரு கூலிக்காரனை பத்தி ஏன்ட்டே கேக்குறேன்னு சொன்ன. ஆமா சொன்னேன். இப்ப அவன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்க. நடந்து அலையறதுக்கு இது பெட்டரா தெரியுது. அதுக்காக எவன் பின்னாடி வேணாலும் போயிருவியா? இவ்ளோ நாள் பழகி என்னை பத்தி புரிஞ்சுக்கலையா? புரியாம தாண்டி கேக்குறோம். நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இதுக்கு உங்க அம்மா சம்மதிப்பாங்களா? எதுக்கு? இவனை லவ் பண்றதுக்கு. பைத்தியமாடி உங்களுக்கு? இவனை லவ் பண்றேன்னு நான் சொன்னேனா? ஏய், ஏதாவது அசிங்கமா திட்டிட்டு போறேன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கும். நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் சும்மா இருக்க கூடாதுன்னு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். யாராவது நம்ம கிட்ட ஒழுங்கா நடந்துக்கிறாங்களா? அதுக்கும் இவனோட பழகிறதுக்கும் என்னடி சம்பந்தம்? இவன் மத்தவங்கள மாதிரி கிடையாது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. இப்போதைக்கு இவன் எனக்கு எல்லா வகையிலயும் சேஃப்டி. அவ்வளவுதான். ஜூஸை குடிங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். டேய் மச்சான், அந்த பொண்ணு வேலைக்கு ஆக மாட்டாடா. ஏதாவது சொல்லி இங்கே தூக்கிட்டு போடலாம்டா. டேய் தேவையெல்லாம் பேசாத என்ன? நீ சும்மாரு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். முதல்ல உன் கூட சுத்திட்டு இருந்தா, இப்போ அவங்க கூட சுத்திட்டு இருக்கா. இவளெல்லாம் லவ் பண்ணணுமாடா? டேய் அவ போய் இந்த கூலிக்கு என்ன லவ் பண்ணுவலா? என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். நான் அவளை கரெக்ட் பண்ணி காட்டுற பாக்குறியா? ஹாஸ்டல்ல பார்க்கலாம். பை பை. என்ன ரோசி, அவளையே பார்க்க முடியல, ரொம்ப பிஸியா? ஆமா, வேலை கொஞ்சம் அதிகம்தான். நான் கேட்ட காஸ்ட்லி சாரீஸ் எல்லாம் வந்துருச்சா? நீங்க கேட்ட சாரி இன்னும் வரல. வந்தோடனே சொல்றேனே. நீ தானே நெக்ஸ்ட் வீக் வரும்னு சொன்ன, இன்னும் வரலன்னு சொல்ற. என்ன ரோசி, இப்பெல்லாம் பிசினஸ் மாறி போச்சு போல. இல்லையே, ஃபாரின் திங்ஸ் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மச்சான் சாரி கேட்டான் இல்லன்ற. ஸ்டாக் இல்ல, அதான் சொன்னேன். சாரி இல்லைன்னா என்ன, உங்ககிட்ட தான் பாடி ஸ்ப்ரே இருக்குமே. அதுவும் இப்போ என்கிட்ட இல்ல. என்கிட்ட இருக்கு, பாக்குறியா? டேய் என்னடா பண்ற? நான் என்ன சொன்னேன்னு என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? ரோசி 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 சாரி ரோசி 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 என்னாச்சு ரோசி? ரோசி ரோசி நில்லு ரோசி ரோசி சாரி ரோசி ரோசி சொன்னா கேளு ரோசி ரோசி சொல்றேன் ரோசி நில்லு ரோசி ரோசி சொல்றேன் ரோசி 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 வண்டியில ஏறு. இங்கேயே இறங்கிக்கிறேன். எதுக்கு இந்த மாதிரி பண்ண? பின்ன என்ன பண்றது? அவன் அடிபட்டு செத்து போயிருந்தானா? ஜெயிலுக்கு போறேன். ஆமா, ஏன் அந்த பையன் உன்னை விரட்டிட்டு வந்தான்? அது ஒண்ணும் இல்ல. என்கிட்ட சொல்ல மாட்டியா? நான் வரேன். அந்த பசங்க வந்து ஏதாவது தகராறு பண்ணா கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. என்ன? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னா கேட்க மாட்டியா? சரி சரி, நான் ஜாக்கிரதையா இருக்கேன். நான் வரேன். என்ன? ஏன் ரோசி, எங்க கோயிலுக்கெல்லாம் வரமாட்டியா? உள்ள போகும்போது கூப்பிட்டியா என்ன? அது இல்ல, சும்மா பேசாம உட்காரு. கத்திரி கயிறு எதுக்கு? கத்திரி கட் பண்றதுக்கு. கயிறு?
கட் பண்ணதை எடுத்து கைத்துல கட்டி வீசி எறிஞ்சு விளையாடுறதுக்கு. எதை கட் பண்ண போற? கொஞ்சம் பொறு. இத பார்த்தா எப்படி தெரியுது? ஒன்னும் புரியலையே. இது என்னது? கை. இது பேண்ட். ஒழுங்கா சொல்லு. காலு. இந்த மாதிரி நம்ம உடம்புலயும் ஒரு பார்ட் இருக்கு. அது என்னது? அது மாதிரி ஒண்ணு இல்லையே. ஏய் பொய் சொல்லாத. இருக்கு. பேரு சொல்லு. இல்ல இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்லையா? நான் தொட்டு கட்டவா? வேண்டாம் எங்க ரோசி. இருக்கு? முதுகுலையா? அழுக்குதான் இருக்கும். மொக்கு மொக்கு கிட்னி. கிட்னியா? ஆமா. நீ என்ன நினைச்ச? நான் ஒன்னும் நினைக்கல ரோசி. நீ ஏதோ தப்பா நினைச்சிருக்க எனக்கு தெரியும். இல்ல ரோசி நான் ஒன்னும் நினைக்கல ரோசி. சரி விடு. கட் பண்ணு. இப்போ கயிறு எத்தனை துண்டா இருக்கும்? 2 இருக்கும். நான் தான் கட் பண்ணிட்டேன்ல. அப்படியா? சரி பிடிச்சு இழு. எப்படி? என்னது வெட்டின கயிறு முழுசா இருக்கு? வெட்டின கயிறு ஒட்டிக்கணும்னு மாதா கிட்ட வேணும். அதான் ஒட்டிக்கிச்சு. அப்போ மாதா கிட்ட வேணா எது வேணாலும் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். அப்படியா? ம். இவ்வளவு ஈஸியான வழி இருக்கா? மாதா கோயிலுக்கு கிளம்பிட வேண்டியதான். எனக்கும் ரோசிக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடந்துடும். நான் சொல்றபடி செஞ்சினா நீ நினைச்சது இப்பவே நடக்கும். நீ சொல்லு ரோசி, என்ன வேணாலும் செய்றேன். இந்த சட்டை என்ன கலரு? சிவப்பு கலரு. இந்த காலரு? வெள்ளை. இந்த காலரையும் சிவப்பு கலரா மாத்திடுமா? முடியுமா? கண்டிப்பா முடியும். போ ரோசி. கையால காலரை பிடிச்சுக்க. பிடிச்சுக்கிட்டேன். மாதாவை மனசுல நினைச்சுக்க. மாதாவை மனசுல நினைச்சுக்கிட்டேன். மாதா, இனிமே நான் நல்லதை மட்டும்தான் நினைப்பேன். இந்த காலர் சிகப்பா மாறணும் அப்படின்னு சொல்லி காலரை ஆட்டிக்கிட்டே இரு. மாதாவே, என் மனசுல நான் நல்லதையே நினைப்பேன். இந்த காலர் சிவப்பாகட்டும். மாதாவே, மாதாவே, நான் மனசில் நல்லதை மட்டும்தான் நினைப்பேன். இந்த காலர் சிவப்பாகட்டும். மாதாவே, என் மனசில் நான் நல்லதை மட்டும்தான் நினைப்பேன். இந்த காலர் சிவப்பாகட்டும். மாதாவே, என் மனசில் நான் நல்லதை மட்டும்தான் நினைப்பேன். இந்த காலர் சிவப்பாகணும். மாதாவே, மாதாவே. டேய் என்னங்கடா இங்க என்ன பண்றீங்க? எங்களை கேக்குறது இருக்கட்டும், நீ இங்க என்ன செய்யற அதை சொல்லு. என்னாச்சு மாப்பிள்ள உனக்கு? இங்க என்ன மாப்பிள்ள செய்றிய உட்காந்துக்கிட்டு? போங்கடா. ரோசி, கலர் மாறவே இல்ல. அப்ப நீ மாதாவை நல்லபடியா வேண்டல. நான் நல்லாதான் வேண்டேன் ரோசி. உன் மனசுல நல்ல எண்ணம் இல்ல. நீ நல்லவனும் கிடையாது. நீ என்ன நினைச்சு வேணாலும் அது நடக்கவே நடக்காது. நடக்கவே நடக்காது. சரி, மறுபடியும் எப்ப பாக்குறது? இந்த கலர் சிவப்பா மாறட்டும், அப்ப பாக்கலாம். இவ்வளவு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு மூளை வேணும் போல இருக்கே. டேய் ஏன்டா சிரிக்கிறீங்க? மாதா என்ன பண்ண சாய் பேட்டரி வச்சிருக்காங்க கலர் மாத்த. டேய் உங்களுக்கு தெரியாதுடா. முதல்ல கத்திரி கொடுத்தா, ஒரு கயிறு எடுத்தா, வெட்ட சொன்னா, நானும் வெட்டினேன். 2 துண்டா போச்சு. கைக்குள்ள வச்சு மூணா, அந்த கயிறு பிடிச்சி இழுக்க சொன்னா, நானும் இழுத்தேன். ஒட்டிக்கிட்டு வருதுடா. வெட்டின கயிறு ஒட்டிக்கிடுச்சாண்டா. ஏண்டா ஒரு பொம்பளை புள்ள சொன்னான்னு காலையில இருந்து காலர் புடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கிய, வெக்கமா இல்ல உனக்கு? டேய் அவ வேற என்ன கெட்டவன்னு சொல்லிட்டு போறா. நீங்களாவது சொல்லுங்கடா, நான் நல்லவனா கெட்டவனா? ஏப்பா எங்களுக்கு தெரியாதுப்பா, அந்த மாதாவுக்கு தான் தெரியும். வணக்கம் தலைவரா. ஒன்றியா கட்சி பணியெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு தலைவரா. பார்த்து இருந்துக்கையா. சரிங்க தலைவர். உன் இடத்துக்கு வேற ஆள் வந்துட போறான். வணக்கம் தலைவரா. ஐயா கருணா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஐயா லே அவுட் ஃபங்க்ஷன்ல பொண்ணுங்கள்லாம் கூப்பிட்டு டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் போட்டிருக்க. என்னையும் கூப்பிட்டு இருந்தா நானும் வந்து 2 குத்து போட்டிருப்பில்ல? அதுக்கு என்ன தலைவரா, அடுத்த தடவை கண்டிப்பா கூப்பிடுறேன். எது அடுத்த தடவை கூப்பிடுறியா? டேய் இந்த ஏரியாவில் ரியல் எஸ்டேட்டை முதல்ல டெவலப் பண்ண உங்க அப்பா இருந்தேன். நீ என்னடானா பொம்பளையில கூட்டு வச்சு குத்தாட்டம் போட்டு அவரை பேரை கெடுத்துக்கிட்டு இருக்க. அந்த ஈஸ்வரனால பல வகையில் எனக்கு தொந்தரவு தலைவரே. நான் ரொம்ப தடுமாறி போயிட்டேன். அது விஷயமா உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன். 4 பொண்ணுங்களை கூட்டு வந்து ஆட்டம் போட்டா அடங்கிடுவானாவன்? எதை எப்படி பண்ணணும்னு ஒரு முறை இருக்கியா? அதை விட்டு போட்டு ஆட்டம் கிட்டம் போட்டு கூத்து அடிச்சுக்கிட்டு. சரி இப்போ எதுவும் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவரே. சரி நான் இப்போ சென்னை கிளம்பி போயிட்டு இருக்கேன். 2 நாளில் வந்துடுவேன். வந்தானே பார்க்கலாம். வாங்க. இருக்குப்ப நம்மளை ஆட்டம் போட கூப்பிட்றானே. ஏய் வண்டி எடு, இல்லைன்னா நம்மளும் சேர்த்து கூப்பிட்டு போயிடுவானே. ரோசி என்ன சாப்பிட்றீங்க? ஜூஸ் மட்டும் போதும். வேற ஏதாவது சாப்பிடலாமே. இந்த ஹோட்டல் என்ன ஸ்பெஷல்? இந்த ஹோட்டலே ஸ்பெஷல் தான்.
அப்போ இந்த ஹோட்டல் ஆளு கொஞ்சமா கடிச்சு சாப்பிடலாமா? அதுக்கு சொல்லல, ஏதாவது வித்தியாசமா சாப்பிடலாமே. வித்தியாசம் எப்படி? டேபிள் காடியில் உட்காந்து சாப்பிடலாமா? ஏன் இப்படி பேசுற? நல்லா பேசுறீங்க. என்ன மேடம் சாப்பிட்றீங்க? 4 சாத்துக்குடி ஜூஸ். இவனுக்கெல்லாம் நேரம். உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. மாப்பிள அங்கிட்டு உட்காந்து நாங்களும் சாப்பிடட்டுமா மாப்பிள? போங்கடா. டேய் வீட்டுக்கு போக சொன்னேன்ல. யார் வீட்டுக்கு மாப்பிள? நம்ம வீட்டுக்கு. நமக்கு ஏது மாப்பிள்ள வீடு? டேய் போ சொன்னா போங்கடா. சரி மாப்பிள்ள, நாங்க வீட்டுக்கு போறோம். நீ வரும்போது சாப்பிட ஏதாவது வாங்கி மாப்பிள்ள. ஆமா, உனக்கு வீடு இருக்குல்ல? இருக்கே. 4 சைடு ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்து வரும். ஏன் வீடு பூரா ஓட்டையா? இல்ல இல்ல. ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை ரொம்ப கேலி பண்ணுவாங்களா? கேலியா? பயப்படுவானுங்க, அடிச்சிருவன்ல. ஏன் நீ என்ன பெரிய ரவுடியா? சேச்சே, பிசினஸ் மேன். ஆமா, நீ என்ன பிசினஸ் பண்ற? இங்கிட்டு குடுப்பாக, அங்கிட்டு வாங்குவாக. நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல இல்ல, எல்லாமே நான் தான். இங்க பாரு, உருப்படியா ஒரு நல்ல வேலையை தேடிக்க. என்ன? சரி சரி, பாக்குறேன். ஜூஸ் குடி.